வணக்கம் நண்பா. நம்ம சூர்யா அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா எடுக்க போறாங்க. ஆமாங்க, அதை பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூர்யாவோட 46வது படமா இந்த கர்ணன் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை எடுக்க போறாங்களா. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. அதாவது இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகேஷ் ஓம்பிரகாஷ். அவர் ஹிந்தில ஒரு மிகப்பெரிய டைரக்டருங்க. இந்த படத்தோட பொருட்செலவு கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமாங்க, இந்த படத்துக்கான பொருட்செலவு ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா ஹிந்தி படங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும். அதுவும் இந்த கர்ணன்ங்கிற கேரக்டர் நீங்க கேள்விப்பட்ட கேரக்டர் தான். மகாபாரதத்துல கர்ணன்ங்கிற ஒரு கதாபாத்திரம் உள்ள அந்த கதாபாத்திரம் தான் படமாக்க போறாங்களாம். இதை கேட்டதுமே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அதாவது ஒரு சில ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட கெரியர் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வரிசையா அவங்களோட படங்கள் வரும்போதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த படம் வந்தாலும் சரி அவ்வளவுதான் சூர்யா சாரோட மார்க்கெட் காலி, அவ்வளவுதான் அவரோட ரேஞ்ச் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே டவுன் பண்ணிட்டே இருக்காங்க. பட் நீ என்ன வேணா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சாரோட லைனப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னங்க இது தமிழ் சினிமா இல்லங்க, ஒட்டுமொத்த ஒரு கோலிவுட்கே சவால் விடுற மாதிரி தாங்க அவர் லைனப்ஸ் எல்லாம் இருக்கு. கர்ணன்ங்கிற திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட் தான். 600 கோடிங்கிறது கங்குவாவோட ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறாங்க. ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூர்யா சாரோட லைனப்ஸ்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சூர்யா சாரோட கெரியரே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உங்க நண்பர்கள் சுத்திட்டு இருப்பாங்க. சோ அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ நண்பா.